வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மஸ்கட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மஸ்கட் அல்வா செய்யறதுக்கு வந்து கோதுமை மாவு இல்லை, இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு கப்பு வந்து நம்ம இது போல கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதே கப்புல 2 கப் அளவு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா அதை கரைச்சிக்கலாம். இதுல கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கங்க. கரைச்சிட்டு இங்க பாருங்க, கொஞ்சமா பேக்கிங் சோடா, கொஞ்சமா சால்ட், ஃபுட் கலர் வந்து கொஞ்சமா, இது நல்லா மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா இதுல வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃபிளவர் மாவுல இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பத்த வச்சு கடாய் வச்சாச்சு. நம்ம எந்த அளவுல கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்தோமோ அதே அளவுல 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்குங்க. தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப நான் இந்த ஜெக்கில வந்து கார்ன்ஃபிளவர் மாவு 1 எடுத்தேன். இதுக்கு வந்து 1.5 வந்து நான் சக்கரை அளந்து இதுல வச்சிருக்கேன். அந்த கார்ன்ஃபிளவர் மாவுல எதுல அளந்தனோ அதுல வந்து 1.5 அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி சூடான உடனே இந்த சர்க்கரையை வந்து நம்ம இதுல கொட்டி கலந்துக்கலாம். இப்ப இந்த சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சிச்சு. இதுல கொஞ்சம் சும்மா லைட்டா ஏலக்காய் வந்து கொஞ்சமா தட்டி போட்டுருங்க. ஏலக்காய் தட்டி போட்டு இது போல கொதிக்கிற ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்க, இந்த கார்ன்ஃபிளவர் மாவை மறுபடியும் நீங்க ஊத்தும் போது கொஞ்சமா வந்து கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டு, ஏன்னா இது அடிக்கடி கட்டியாகும். இப்ப வந்து நம்ம வந்து இதுல இந்த சக்கரை ஜீரோல வந்து ஊத்திக்கலாம். ஊத்தி இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதை நல்லா ஐத்தி கிளறுங்க, இல்லைன்னா இது வந்து உண்டை உண்டியா ஆயிடும். சொல்லிட்டு அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இது பாருங்க, இது பாருங்க, நல்லா கட்டியான ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கொஞ்சோண்டு முந்திரி வந்து லைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிடாதீங்க. அது ஸ்பீட்ல வச்சுட்டீங்கன்னா கருகி போயிடும். நல்லா சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க. இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து 50 கிராம் வந்து நெய் வாங்கிக்கிறேன். ஏன்னா சின்ன பாட்டில் வந்து ஏன் வாங்கினா இதுக்கு அளவு தெரியாது, அதனால 50 கிராம் வாங்கிருக்கேன். இப்ப வந்து நீங்க வந்து ஒரே மொத்தமா ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதே மாதிரி வந்து கலந்து விடுங்க. இப்ப இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஊத்தினா 2வது கொஞ்சமா நெய் ஊத்திக்குங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கண்ணாடி பதம் வருது பாருங்க, இது ஒன்னும் நல்லா வரணும். நல்லா கரண்டி வந்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்ப கொஞ்சமா வந்து நெய் விட்டுக்குங்க. இப்ப வந்து இன்னும் கொஞ்சமா நெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க நெய், ஒரே மொத்தமா விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க.
இப்ப பாருங்க இந்த கண்ணாடி பதத்துல வந்துச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சமா வந்து நெய் தடவிட்டு, இங்க பாருங்க கொஞ்சமா நெய்க்கு தடவிட்டு, இதுல பாருங்க கொஞ்சமா பாதாம் கொஞ்சமா போட்டுட்டு அடியில கொஞ்சமா போடுங்க. அதுக்கப்புறம் இத அள்ளி இதுல ஊத்திடலாம். இந்த பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க இது அல்வா வந்து சுட சுட இருக்கு. இது மேல வந்து நட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நட்ஸ் லைட்டா தூவி விட்டுருங்க. தூவி விட்டு 2 ஹவர் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஆறட்டும். இது வந்து சுட சுட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த அல்வா வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா அழகா வந்து இதுல ஊத்தி சுட சுட வச்சிருந்தேன். இது வந்து அழகா ஆறிடுச்சு. இது போல ஒரு கத்தி எடுத்து இந்த ஓரத்துல மட்டும் இப்படி அழகா வந்து எடுக்கிற போல ஒரு கேப் பண்ணி விட்டுக்குங்க. இது கேப் பண்ணி விட்டுட்டு இப்ப வந்து நம்ம வந்து கவுத்திடலாம். இங்க பாருங்க அழகா வந்துச்சு பாருங்க. மஸ்கட் அல்வா ரெடி. இப்ப நம்ம பீஸ் போடலாம். நட்ஸ் எல்லாம் அதிகமா போட்டிருக்குங்க பாருங்க. வாழ்க்கையிலே முதல் அல்வா செய்யறேன். சூப்பரா வந்திருக்கு அல்வா. இங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அழகா இருக்கு. அருமையான அல்வா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க வெட்டும் போது அவங்க எடுத்துக்கிறாங்க பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த அல்வா செம்ம டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க நல்லா அழகா கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு அல்வா. இங்க பாருங்க அல்வா நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. சாப்பிட்டவங்க எல்லாம் சொல்றாங்க இப்போ 2 பீஸ் போயிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி நான் செஞ்ச முறையில நீங்களும் சமைச்சு பாருங்க. இங்க பாருங்க நான் செஞ்ச முறையில நீங்களும் மஸ்கட் அல்வா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சது டேஸ்ட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.